ஸோ வெல்கம் டு மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எதுக்கு இந்த வீடியோ போகிறேன்னு எனக்கே தெரில. சும்மா லோன் ஃபோனு சரி ஒரு டைம் பாஸ்க்கு வீடியோ எடுத்து போடுன்னு வந்துச்சு. வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடிக்கிறான்னு பார்த்தா அடியே உழுக மாட்டுதே. ஏய் எப்பட்றா? அப்படிதாங்க இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச்சு பூரா இப்படி தாங்க சரியான சைக்கோத்தனம் மாதிரி இந்த மேட்ச் இருக்கும். நீங்கள் இந்த மேட்சை பாருங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க ஒன்றுன்னு எடுத்துட்டாங்க. இவன் என்ன ஆஃப்லைனில் இருக்கேன், எனக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா எதிர் டீமே பிளேயர் மணிக்கு இருக்காங்க. இந்தா அடி விழுது பாருங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம், அதனால எனக்கு அப்படி இருக்குது. இந்த இங்கே பாரு, மேலே மஞ்சள் தெரியுதா? இந்த நெட்டு இப்போ பாரு எப்படி அடி விழுந்தா. அடியை பார்த்தீங்களா எப்படி விழுங்குண்டு? இங்கே ஒருத்தன் ஆஃப்லைன் போயிட்டான், அடிச்சிட்டான். அவங்க 2 பாயிண்ட் போயிட்டாங்க. எனக்கு என்னன்னு புரியலை. இந்த மேட்ச் ஜெயிப்புமா தோப்புமான்ட்டு. நான் மேட்ச் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஒன்றுத்தேன். ஒன்றுமே ஏற வாய்ப்பு கிடையாது. சரி, இது எதிர் டீமாக்கும் டஃப்பு கொடுப்போம் அப்படின்னு நினச்சி இந்த மேட்ச்சு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ ஆஃப்லைன் டீமன் சூஸ், ஆனால் அவன் ஆஃப்லைனால எதுவும் எடுக்க முடியல. அதாவது அதுவும் வந்துருச்சு. இங்கே ஒரு பிளேயர் இருந்தால் அழுத்தி பிடிச்சி அடிக்கலாம் பார்த்தா அவன் இதுலேயே தோற்றுருவேன் அப்படின்னு பாருங்கள். காலே அடி விழுந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு நறுக்கும் ஒரு அழுத்தியை பிடிச்சி எப்படியோ அந்த பிளேயர் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தா இவன் வரைக்கும் அவன் நல்ல டேமேஜ் போயிருக்கான். ஆனால் அவனே தோக்கடிச்சிருப்பேன் எப்படின்னு தெரில. பார்த்தா அவனுக்கு இருக்கிறது 80 ஹச்சி போயிட்டேன். அதே தப்பிச்சு வந்துட்டான். ஒருவேளை ஹெட்டில் வந்துருக்குமோ. சரி, இந்த மேட்ச்சு கொஞ்சம் டஃப்பு, இல்லைனா 2v1 நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி இந்த மேட்ச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இவன் இங்கிட்டே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இங்கே உட்காந்துட்டேன். பார்த்தா எனக்கு நெட்டு கொடூரமாக ஸ்லோவாக இருக்குது. இங்கே அந்த இன்விசிபிள் கேரக்டர் போட்டேன். அந்த கேரக்டர் தான் அடியை மட்டும் பாருங்கடா, தோக்கடிச்சிட்டேன். எப்படின்னு தெரில அவனுக்கு எப்படி விடுங்கன்ட்டு. இங்கே அவனோட டீமே ஆஃப்லைனு. சரி போச்சு, அவன் 4 பாயிண்ட்டு. ஆனால் அவன் டீமில் ஒருத்தன் ஆஃப்லைனு அப்படின்னு நினச்சிட்டேன். இங்கே எட்டி பார்த்தா தெரியுது என் டீம் மட்டும் ஆன்லைன் வந்துட்டான். பாருங்கவேன் நகர்வியான் பாருங்கவேன். தெரியுதா? ஆன்லைனாக வந்துட்டான். சரி, இவன் நம்மகிட்ட ப்ராங்க் பண்ணுறேன் போல். இது 4 மேட்ச்சு ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணி அடுத்த மேட்ச்சு இது நல்லா விளாடுவான் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்படியே இங்கே ஒரு ஆஸ்கா பவரை போட்டு நறுக்குன்னு ஒரு அடிக்கலாம் பார்த்தா முடியல. பார்த்தா அவனே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மண்டையே குழப்புது. என்னடா தோப்புமா ஜெயிப்புமான்ட்டு. சரி, இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்க பார்ப்போம். எவ்வளோ கில்லு அடிச்சிருக்கேன் எனக்குன்னு தெரில, பார்க்கதே செய்யணும். அப்படின்னு பார்த்துட்டு கொண்டு போனால் இங்கே முடிச்சிட்டியான். அதுக்குள்ளேயும் ஆஃப்லைன் தான். இப்போ இது புலி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே மல்லாக்கா படுத்துக்கிட்டு இருக்கேன் என் டீமெண்ட்டு. சரி, அடிப்போன்னு இருந்தால் இங்கே இருக்கேன். நறுக்குன்னு ஒரு அடியை போட்டேன், முடியல. அப்படியே சுற்றி போய் அழுத்தி பிடிச்சி எப்படியோ நான் கில்லு எடுத்தேன் அவனை. அப்படியே ஒரு ஃபோக்கஸை போட்டு ஸ்க்ரீனை அப்படி இப்படின்னு திருப்பி வேற மணி கழிச்சிட்டேன். பார்த்தா இங்கே அவன் வெளியே போயிட்டான். போங்கடா சாமி, உங்களால் ஆடக்கூடாதுப்பா அப்படின்னு வெளியே போயிட்டான். சரி, அவன் ஷார்ட் ரேஞ்ச் எடுப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் தான் என் கையில் சிக்கிச்சு M19, அதாவது ஒத்த பிளட்டு. இது ஒத்த பிளட்டு தான் நான் சொல்லுவேன். இதை வச்சு சண்டை போடுவான். அவனுக்கு ஷார்ட் ரேஞ்சு கன்னில் சண்டை போடுறதில்ல என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த கண்ணை வச்சு நம்ம அடிக்க பார்ப்போம் அப்படின்னு வச்சுட்டு நான் இந்த கண்ணை எடுத்துட்டேன். பார்த்தா நகரவே காணோம். வாடான்னு வச்சுட்டு இங்கே கேம்ப் பண்ணிட்டேன். வரைய காணோம். சரி, நாம் சுற்றி போய் அடிப்போம். அவனும் ஆஃப்லைன் இருப்பேன் வச்சுட்டு நானும் போயிட்டேன். ஏன்னா இந்த மேட்ச் பூரா எனக்கு போராக அடிச்சிச்சு. அடுத்து ஆஸ்கார் பவரை போட்டு பார்த்தா காணோம். அப்போ பயம் ஆன்லைனு அப்படின்னு சுற்று சவுண்டு கிடச்சி ஒரு அடி 63. இந்த கன்னோட ஸ்பெஷாலிட்டாக லாங் ரேஞ்ச் இருந்தாலும் லைட்டாக டேமேஜ் போகும். அதே அடுத்து அவன் ஜோனில் மாட்டினா பார்த்தா எனக்கு குளோவால் ஒழுங்காக வர மாட்டுது.
டாம்னு ஒரு அடியை போட்டு இன்னொரு அடியை படிக்கலாம் பார்த்தா அவனுக்கு போகுது அந்த ஆஃப்லைன் பிளேயருக்கு. எனக்கு மண்டை குழப்புச்சு. சரி அடுத்த மேட்ச் வந்துட்டேன். இது வேறு மேட்ச்சுங்க லூனல்ஃபு. இந்த லூனல்ஃபு நம்ம விளாண்டு வின் பண்ணலாம் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த மேட்ச்சு சரியான ஷாக்கிங்கு. ஏன்னா பக்கத்தில் இருக்கேன் பாருங்கள் என் டீம் வந்து சரியான ஓசிக்கலாத்தே போடுவேன். சரி இங்கே வந்து அடிக்கலாம் பார்த்தா அந்த அந்த பொண்ணு இங்கே வருது. சரி ஹெட்டில் அடிக்கலாம் பார்த்தா உழுக மாட்டுது. பார்த்தா எனக்கு நெட்டு கொடுறமான கோளாறாக இருக்குது. சரி ஆஸ்கார் பவர் போட்டு அடிச்சு பார்த்தா அடி உழுக மாட்டுது. இப்போ போடுவாங்க ஓசிக்கல் எப்படி. ஆனால் இவன் இந்த மேட்ச்சை பாருங்கள் எத்தனை ஓசிக்கல் போடுவேன்ட்டு நீங்களே பார்த்து கமெண்ட் சொல்லிடுங்க. அடுத்து இதே மேட்ச்சதே சாப்பிட்டுருந்து என்னடா ரொம்ப பிளேயராக இருந்துச்சுன்னா அப்படி இல்லை, எனக்கு நெட்டு கோளாக இருக்கா எனக்கு அப்படி தெரியுது. சரி இப்போ நம்ம அடித்து ஹெட் அடிக்கலாம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டேன் பார்த்தா அடிக்க முடியல. நான் தோக்கடிச்சிட்டேங்க பாரு. அவ்வளோதான். நெட்டு சரியான கோளாக தான் அங்கே இருக்குது. அடுத்து இங்கே நம்ம டீம் அடிக்கலாம் பார்த்தா ஓசிலே போட தெரியுது, அவனும் அடிக்க தெரில. ஓஹோ தெரிஞ்சிடுச்சு இவன் ஓசித்தே அடிப்பான், அவனும் அடிக்க மாட்டேன்ட்டு பார்த்தா நின்றுக்கிட்டு இருக்கேன். ஐயே நான் இவன் ஆஃப்லைன் போய் வேணும் அப்படின்னு வச்சுட்டு கையில் இது M2 ஸ்னைப்பரு எடுத்துட்டேன். இது க்ளோவால் போட்டு நல்லா சுடும். க்ளோவாலையும் இந்த கன்னை எடுத்துட்டேன். எடுத்து சுட்டுருவோன்னு சுட்டு நாம் ஜெயிச்சிருவோம் இந்த இதில் அப்படின்னு வச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்து பார்த்தா அவன் அடிக்க நான் அடிக்க. அடுத்து என் டீம்மேட்டுக்கு நெட்டு கிடச்சிச்சு போல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இவ பாருங்கள் ஓசிக்கல வந்துட்டு அடி அவனா அந்த மாதிரி ஓசிக்கல்னா இந்த மாதிரி அப்படியே அடித்தான் பாருங்கள் ஓசிக்கல். முடியல சாமிடே என்னடா மேட்ச் இது இப்படி குழப்புது அப்படின்னு வச்சுட்டே வந்துட்டேன். சரி இப்போ நம்ம இந்த மேட்ச்சில் நம்ம நல்லா அடிப்போம். ஓசிக்கல பக்கத்தில் போகிறேன் சுற்றுக்குள்ள போட்டு அடிக்கலாம் பார்த்தா எனக்கு அடி உழுகுது. அவன் போகிறேன் அவனுக்கு அடி இந்த ஊழால் வந்து அவனே தலை கொடுத்து மாட்டேன். இந்த பார்த்தீங்களா ஓசிக்கல் அடித்தா அடி ஓசிக்கலுக்கு அப்படின்னு வச்சு போகிறேன். டே ஓசிக்கல் அடிக்கிற அப்படின்னு வச்சு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், அந்த டேங்க்கு மேலே ஏறி நாம் 2 கிலோ அடிச்சிருவோம் அப்படின்னு வச்சுட்டு. ஏன்னா 8 இதுக்கு பூரா ஊசிக்கு தாங்க அடிக்கிறியான். நான் 1 கிலோ அவன் 1 கிலோ, நான் ஒரு கிலோ அவன் 1 கிலோ அப்படின்னு ஊசிக்கில் தான் அடிக்கிறேன். தவிர அவனை கில் அடிக்க மாட்டேறியான். சரி டேங்க்கு மேலே ஏறி கேம்பிங் பண்ணி நாம் அடிச்சிடும் அப்படின்னு வச்சுட்டு பார்த்தா எனக்கு ஷார்ட் ரேஞ்சுதே இருக்குது, லாங் ரேஞ்சு இல்லை. பக்கத்தில் போய் கூட நான் சுடுன்ட்டு தான் இங்கே ஒரு ஆஃப்லைன் இருக்குது. ஆஃப்லைன் முடிச்சு விட்றா அப்போ முடிச்சு ஆன்லைனில் போகிறேன். பார்த்தா அங்கேருந்து வரையான் என்னன்னு தெரில, ஓடிவான்னு வரையான். அடிக்கலாம் பார்த்தா ஓசிக்கில். ஆனால் என்னையும் போட்டால் இங்கே எப்படின்னு தெரில. அவனுக்கு டேமேஜே பார்த்தீங்களா எவ்வளோ டேமேஜ் விட்டுருந்துட்டு. சரி இந்த மேட்ச்சை அப்படி பண்ணிடுவேன் வச்சு நான் பண்ணலாம் வச்சேன். மேலே டேங்க்கு மேலே ஏறி டம்முன்னு சுட வந்துட்டேன். உட்காந்துட்டு கேம்பிங் பண்ண வச்சேன். வேண்டாம் நம்ம இப்போ ஆன்லைன் பிளேயர் முடிக்கலாம் பார்த்தா அவன் இது ஆஃப்லைன் பிளேயர் முடிச்சிட்டேன். ஓடி போய் ஆஸ்கர் பவரை அழுத்தி பிடிச்சிட்டேன். எப்படி இந்த மேட்ச்சில் போய் அடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கான் அமைக்கிறங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு விஷயம் நோட்டிஃபை ஆகும். ஏன்னா இது என்ன புது சேனல், ஆனால் நீங்கள் பண்ணுறதே சப்போர்ட்டு. இந்த வீடியோ முடிய போகுது. பாய்.